Madras Ponapa, Bijangara girl, put in the Marina soap, I say. Come on it. Marina soap உங்களுக்கு தேவையான கலரன்ஸ் வந்து நேவி ப்ளூ அண்ட் அது இன்னும் கொஞ்சம் லைட்டர் லெஸர் டார்க் ப்ளூ, அதை விட இன்னும் கொஞ்சம் லைட்டர் ப்ளூ, லைட்டஸ்ட் ப்ளூ, அப்புறம் டாப் லேயருக்கு ஒயிட். ஸோ தீஸ் ஆர் மை கலர்ஸ். இது நான் பண்ணது கஸ்டம் கலரன்ஸ். ஐ ஹவ் கிவன் தெம் தேர் ஓன் நேம்ஸ். இது வந்து ஐஎன்எஸ் விக்ராந்த். திஸ் இஸ் கால்ட் லாப்பிஸ் லசூலி. அந்த லாப்பிஸ் லசூலி பீட்ஸுக்கு அப்புறம் திஸ் இஸ் கால்ட் ஓ தோஸ் ப்ளூஸ் அப்படின்னு. இதுக்கு பேர் பாய் ஸ்கவுட். And this is titanium dioxide which is used to give white color soaps la. உங்களுக்கு கஸ்டம் கலரன்ஸ் மிக்ஸ் பண்ண தெரியாததுனால ப்ளீஸ் கெட் யுவர் மைக்காஸ் அண்ட் கஸ்டம் கலரன்ஸ் வந்துட்டு சோர்ஸ் இட் ஃப்ரம் ethically sourced mica suppliers and color suppliers. And நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன். You can get it online. You can also get it from Suffuse micas and soaps. But now since I've been making soaps for many years, I know how to mix my colorants. In the soap வந்து 500 grams, it's going to get divided into these 5 colors. So the bottom of the soap தான் டாப்பாக இருக்க போகிறதுனால the bottom layer is going to be white. Then you have all these other colors which and this navy blue finishes on the top. நீங்கள் if you don't have these 5 colors, you can also take one dark color and அங்கேருந்து ombre effectக்கு make the base layer and அதுக்கப்புறம் you can start adding titanium dioxide to lighten the color. So once it lightens, the other layers can be lightened. You can do that ombre effect also. But I like doing different blues, shades of blue along with white. So நான் இந்த 5 கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் மோல்டு தேவைப்படும், சோப் மோல்டு, ஸ்கொயர் மோல்டு. உங்களுடைய மோல்டு சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் சோப் நீங்கள் ஊற்றணும். இப்போ இதில் வந்து 500 grams it takes. So in the 5 colors I will be dividing into 100 grams. The first layer I will be pouring in will be white color. அதுக்கப்புறம் the topmost will be the darkest blue. So this holds 500 grams. You can get this on Amazon. And if you have a larger mold, இப்போ நான் நியோனா சோப் ஊற்றின மாதிரி, if it's a larger batch na, அந்த ரெயின்போ சோப் பார்த்தீங்கன்னா you will get a longer mold with a wooden box also. So நிறைய molds இருக்கு. Check out like இந்த டிசைன் இல்லாமல் இருந்தால் better because அப்போ தான் the layers will be shown clearly. 500 grams clear soap base உங்களுக்கு தேவை. இதை நீங்கள் 100 grams you should divide it for each layer to get 5 layers. நீங்கள் எத்தனை layers போடுறீங்களோ depends upon that many layers. உங்கள் mold எவ்வளோ ஃபிட் ஆகுதோ divide it. அதில் டிவிஷன் பண்ணிங்கன்னா you will know. 5 layers இப்போ இதில் 500 grams. 500 grams divided by 5, 100 grams per layer வரும். டைட்டேனியம் டயோக்சைடு வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணும். there is oil soluble titanium dioxide இருக்கு, water soluble titanium dioxide இருக்கு. I prefer using the water soluble one. வாட்டரில் mix it up. Okay, this is the first color. அதாவது top of the soap, but அது bottom layer முதல்ல போக போகுது. Okay, my soap base is melted. இப்போ இதில் டைட்டேனியம் டயோக்சைடு நான் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் டைட்டேனியம் டயோக்சைடு போகும். ஃப்ரேக்ரன்ஸ் அதே போல் ஐம் யூஸிங் வெரி லெஸ் பிகாஸ் 100 grams-ங்கிறதுனால டூ த கேல்குலேஷன். லிட்ரலி 0.2%, just about like 10 to 15 drops. and அந்த ஃப்ரேக்ரன்ஸ் பேரும் வந்து கூல் வாட்டர். லிட்ரலி 1/8 of a spoon தான் நான் போடுறேன். ஃப்ரேக்ரன்ஸும் ப்ரிஃபரன்ஸஸ் தான். சில பேருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஃப்ரேக்ரன்சஸ் பிடிக்கும், சில பேருக்கு லைட்டர் ஃப்ரேக்ரன்சஸ் பிடிக்கும். ஐ லைக் கொஞ்சம் ஃப்ரேக்ரன்ஸ் இருந்தால் எனக்கு பிடிக்கும். திஸ் ஐ மேக்கிங் ஃபார் மை செல்ஃப். keep the molds ready. ஃபர்ஸ்ட் லேயர் எந்த டெம்பரேச்சரில் ஊற்றினாலும் பிரச்சனை கிடையாது. பட் இதுக்கப்புறம் ஊற்ற போகிற லேயர்ஸ் எல்லாம் தான் நீங்கள் டெம்பரேச்சர் செக் பண்ணணும். இஃப் இட் இஸ் டூ ஹாட் இட் வில் பிரேக் த்ரூ த லேயர். இஃப் இட் இஸ் டூ கோல்ட் த லேயர்ஸ் won't stick. ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் இந்த பபிள்ஸ் போகிறதுக்கு. அண்ட் இந்த பாட்டம் லேயர் கம்ப்ளீட்டாக செட் ஆகணும். ஸோ லீவ் இட் aside டு செட் கம்ப்ளீட்லி. இப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லேயர் செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் லேயரை மேலே ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது ஒரு டூத் பிக் எடுத்துகிட்டு லைட்டாக இது மேலே கீரல் போடணும். இந்த கீரல் போட்டால் தான் நம்ம இதுக்கு மேலே ஊற்றுற சோப்பும் நமக்கு செட் ஆகும். இப்போ நம்ம செகண்ட் லேயருக்கு மெல்ட் பண்ண வேண்டிய சோப் பேஸ் 100 grams நான் மெல்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் ஐம் கோயிங் டு பி ஆடிங் த செகண்ட் லைட்டர், முதல்ல ப்ளூ கலர் ஃபஸ்ட்டு. அண்ட் உங்கள் சோப் பேஸ் வந்து என்னோட இதுக்கு வந்து 120 degrees to 130 இருந்தால் அது கரெக்டாக ஒட்டும். ரொம்ப கோல்டாக இருந்தால் உங்கள் லேயர்ஸ் ஒட்டாது. இப்போ தான் யூ ஹேவ் டு யூஸ் யுவர் லேசர் தெர்மோமீட்டர். நான் கலர் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் ரெண்டுமே ஆட் பண்ணியாச்சு.
இப்போ இதோட டெம்பரேச்சர் நம்ம செக் பண்ணணும். ஸோ 111 டிகிரி ரைட் ஊற்றலாம், நாட் அன் இஷ்யூ, கிரேட். அண்ட் கீறினதுக்கப்புறம் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணணும். ஒன்லி தென் இட் ஸ்டிக்ஸ் வெல். அண்ட் போர். பட் கடல் எப்போவுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது இல்லையா, அது எப்போவுமே வந்து வளைவுகளோடு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த வளைவு எஃபெக்ட் வைக்கிறதுக்கு இந்த மோல்டு கொஞ்சம் இப்படி லைட்டாக இப்படி டில்ட் பண்ணி நான் வைக்க போகிறேன். நீங்கள் அடியில் ஒரு புக்கு வைக்கலாம். யூ கேன் யூஸ் எனி திங் டு ப்ராப் அப் த மோல்ட் லைக் திஸ். ஸோ நான் ஒரு புக்கு வச்சு ப்ராப்பிங் அப் த சோப் லைக் திஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிரேடேஷன் வரும். ஸ்ப்ரே வித் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் அண்ட் லீவ் இட் டு செட் அகெயின். ஆல் ரைட், இப்போது ரெண்டாவது லேயரும் செட் ஆகிருக்கு. இப்போது தேர்ட் கலர் நான் போர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நான் வந்து திருப்ப போகிறேன். ஸோ தட் நெக்ஸ்ட் வேவ் எனக்கு இப்படி வரும் ஆப்போசிட் டைரக்ஷனில். நீங்கள் எவ்வளோ மோல்டு ட்ரில்ட் பண்ணுறீங்களோ இட்ஸ் ஆல் யோர் சாய்ஸ். ஸோ நான் இதை கொஞ்சம் இன்னும் அடியில் புக்கு வச்சு ஐ வாண்ட் டு மேக் இட் ஈவன் மோர், இன்னும் கொஞ்சம் இன்க்ளைன் பிளேன் மாதிரி இன்னும் கொஞ்சம் இன்க்ளினேஷன் கொடுத்தோன்னா தென் ஐ வில் கெட் கொஞ்சம் த லேயர் வில் பி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக்கிங். நீங்கள் குச்சியை வச்சு மேலே மார்க் பண்ணுறது. அண்ட் அகெயின் லேசர் தெர்மோமீட்டரில் செக் த டெம்பரேச்சர். அடுத்த கலர் விடுது. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி இட்ஸ் 136. ஸோ நான் கொஞ்சம் வெயிட் பண்ண போகிறேன் அது இறங்கிறதுக்கு. அண்ட் 120 டிகிரிஸ் ஆன உடனே ஐ வில் போர் இட். இதுக்கப்புறம் இட்ஸ் த சேம் ப்ரொசீஜர். அண்ட் அந்த லாஸ்ட் நேவி ப்ளூ லேயர் மாத்திரம் ஃப்ளாட்டாக வச்சு ஊற்ற போகிறேன். பிகாஸ் த பாட்டம் ஆஃப் த ஓஷன், கீழே கடலுடைய பேஸ் மாதிரி இல்லை. என் பேஸ் கூல் ஆகிடுச்சு. Spray with isopropyl alcohol and pour from this end. மறுபடியும் spray with isopropyl alcohol. செட் பண்ண விட்டுருங்க இந்த லேயரும். சோப் செமி செட் ஆன உடனே நான் இந்த புக் எடுக்க போகிறேன். ஸோ தட் அந்த டெக்ஸ்சர்ட் லேயர் எனக்கு இப்படி இருக்கும். அகைன் ஒரு இன்க்ளைன்ட் பிளேனில் வைக்கிறேன் நான். ஸோ தட் இந்த சைடு இப்படி வரும் இப்போது. ஸோ தட் ஒரு வேவி எஃபெக்ட் வர மாதிரி. என்னோட தேர்ட் லேயர் செட் ஆகிடுச்சு. சேம் திங், ஸ்க்ராச் இட். ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் எப்பவும் போல் சூப்பர் ஃபேட்டடேட் வித் 2% அந்த கோகோனட் ஆயில். அண்ட் நெக்ஸ்ட் டார்க்கர் கலரை ஊற்றுறேன். இந்த லேயர் செட் ஆகட்டும். ஃபைனல் லேயர் புக்கை ரிமூவ் பண்ணியாச்சு நான். ஏன்னா இதுக்கு இந்த டாப் எனக்கு ஃப்ளாட்டாக வேணும்னு. அகெயின் ஸ்கோர் த சோப். அண்ட் சோப் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி செக் யோர் டெம்பரேச்சர் வித் த லேசர் தெர்மோமீட்டர். அண்ட் லீவ் இட் டு செட் கம்ப்ளீட்லி. அன்மோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே, ஐ எம் அன்மோல்டிங் தி சோப். மெரினா. That's it. இப்போ நான் இதை அப்படியே ரேப் பண்ணி வைக்க போகிறேன். எனக்கு எப்போ தேவையோ I will cut it and I will use it. சோப் என்ஜாய் பண்ணீங்களா? வெரி குட். ட்ரை பண்ணுங்க. மேக் இட் அட் ஹோம் ஆர் லேர்ன் இட், வாட் எவர். உங்கள் சாய்ஸ். பி ஹாப்பி. அடுத்த தடவை பார்க்குறேன். See you. Love and light. நமஸ்காரம்.